இப்போ சிபிஐ விசாரணை வந்து போயிட்டு இருக்குங்க சார், கரூர் ஸ்டாம்பீட் ரிலேட்டடா. அப்படி இருக்கிற ஒரு டைம்ல இந்த ஃபேமிலிஸ் எல்லாரையுமே அங்க கூட்டிட்டு வந்து விஜய் சார் தனியா மீட் பண்றது, மீடியா எதுவுமே இல்லாம அப்படின்னு இருக்கும்போது இந்த விசாரணைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இல்ல அவங்களே யோசிப்பாங்கல்ல, இவர் ஏன் எல்லாரையும் தனியா கூப்பிட்டு அங்க மீட் பண்ண சொல்றாரு? இப்ப எல்லாரும் வெளியே வந்து ஒரே விஷயத்த சொல்றாங்கல்ல சார், அவர் வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு, எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். அந்த மாதிரி ஏதாவது சொல்லி இவங்க வந்து மாத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்லை, மேபி இது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாக்குமூலம் அவங்க சொன்னதெல்லாம் வந்து ஏற்கனவே மத்திய குழுவே வந்து வாங்கிட்டாங்க. இப்ப சிபிஐ கூட விசாரிச்சுட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மத்திய குழு ஒரு நாள் வந்துட்டு கிளம்பிட்டாங்க வந்து மற்றது இல்லாம இப்ப வந்து ஸ்பெஷல் டீம் போட்டிருந்தாங்க தமிழக அரசு, அவங்க வந்து விசாரிச்சதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க இவங்க. ஒருவேளை நீங்க சொல்ற பார்வையை கரெக்டா வந்து ஒரு வழக்கு சம்பந்தமான ஒரு விசாரணை இருக்கும்பொழுது அந்த விசாரணைக்கு உட்பட்டவர்கள், அதுல மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது அவங்களை நீங்க எப்படி தனியா கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கரெக்டான கேள்விதான் அது. அதுக்கு உண்மையாக பர்மிஷன் வாங்கினாங்களா இல்லையா, இது சரி இது பார்க்கறது ரைட்டு தான், எனக்கு அதை பற்றி தெரியல. வந்து இது பார்க்கறது ரைட்டு தான், அதனால என்ன இருக்குதுன்னு அவங்க வந்து விட்டுட்டாங்களான்னு தெரியல. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த வழக்குக்கு ஒரு பின்னடைவு ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு மேபி அது.